السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون. صدق الله العلي العظيم. நமக்கேற்றவைகள் அனைத்தையும் கொடுத்து தன்னுடைய அருளோடு அரவணைத்து தனக்கே உரிய முறையில் அரிசிலிருந்து ஆட்சி புரிகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே அனைத்து புகழும். அல்லாஹ்வின் அன்பும் அருளும் கருணையும் நம் உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரது பரிசுத்த குடும்பத்தினர்கள், கண்ணியமிகு தோழர்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள் நம் அனைவரின் மீதும் எல்லா காலமும் நிறைவாக நிலையாக நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதத்தின் ஜும்மாவுடைய தினத்திலே நாம் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ரபிஉல் அவ்வல் பிறந்ததிலிருந்தே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் நம்முடைய அன்பை வெளிப்படுத்த ஆரம்பித்து விடுகிறோம். ஆண்டு முழுக்க நபி அவர்கள் மீது நமக்கு அன்பு இருந்தாலும் இந்த காலத்தில் குறிப்பாக நம்மிடத்திலே அதிகமாக வெளிப்படுகிறது. ஸலவாத்துகளை அதிகமாக ஓதுகிறோம், நபியை பற்றி அதிகமாக பேசுகிறோம், நபியுடைய சுன்னத்துகளை பற்றி அதிகமாக பேசுகிறோம். நபியினுடைய நேசம் அவர்களை பற்றி நம்மை நினைக்க வைக்கிறது. ஆக நபியை பற்றி பேசக்கூடிய, அவர்களிடத்திலிருந்து சிறப்பு பண்புகளை பற்றி பேசக்கூடிய நாம் அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் என்பதே அசல் நோக்கமாகும். அந்த வரிசையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய விசேஷ பண்புகளை நாம் அறிந்து வருகிறோம். நபியவருடைய விசேஷ பண்புகளில் கட்டுப்பட்டது தான் பிறருக்கு உதவி செய்தல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முழுக்க நாம் ஆராய்ந்து பார்த்தால் பிறருக்கு உதவக்கூடிய விஷயத்தில் எந்த அளவு முன்னுரிமை வழங்கி இருக்கிறார்கள், அது சம்பந்தமான எவ்வளவு விஷயங்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்க்க முடிகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஏதாவது கேட்டு அவர்கள் இல்லை என்று சொன்னதே கிடையாது. ஒன்று அவர்கள் தன் கையிலிருந்து கொடுத்து விடுவார்கள், அல்லது வேறு ஏற்பாடு செய்து கொடுத்து விடுவார்கள். வெறுங்கையோடு நிராசையாகி திரும்பியவர்கள் எவரும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களுடைய வருவாயை பிறருக்கு உதவுவதிலேயே கழித்திருக்கிறார்கள். இரவு படுக்க போகும்போது தங்களிடத்தில் ஒரு திர்ஹமும் மீதமாக இருப்பதை அவர்கள் விரும்பியதில்லை. ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் அவ்வாறு மீதம் இருந்துவிட்டால் கூட தூக்கம் வராமல் தவித்த வரலாறுகள் உண்டு. இப்போ பிறருக்கு உதவி செய்தல் என்கிற ஒரு உன்னதமான பண்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நாம் அதிகமாக பார்க்க முடிகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களுடைய தோழர்களோடு இருக்கும்போது ஒரு பெண்மணி கோடு போட்ட ஒரு ஜுப்பா கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை விரித்து பார்த்து ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு அதை பார்த்து கொண்டிருக்கும்போது அருகில் இருந்த ஒரு தோழர், நாயகமே அது எனக்கு கொடுத்துருங்க என்று கேட்கிறார். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உடனே அதை அந்த தோழரிடத்தில் கொடுத்து விட்டார்கள். இப்போ மற்றவங்கெல்லாம் என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை பிடிச்சிருக்குன்னு சொல்லி விரும்பி அதை எடுத்துக்கும்போது நீங்கள் போய் கேட்டு வாங்கிட்டீங்களே என்று சொல்லுகிற போது அந்த தோழர் சொன்னது, எனக்கு அந்த
துணியின் மீது உள்ள ஆசை இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத்தை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அதை கேட்டு வாங்கி கொண்டேன் என்று சொன்னார்கள். தனக்கு பிரியமானதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். பிரியமானதானே வேற கொடுப்போம் என்பதெல்லாம் அல்ல, கேட்டவுடன் கொடுத்திருக்கிறார்கள். தன்னால் இயலவில்லை என்றால் தங்களுடைய தோழர்களிடத்திலே சொல்லி அதை ஏற்பாடு செய்து கொடுத்து விடுவார்கள். ஒரு தோழர் வந்து தன்னுடைய வறுமையை முறையிடுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உங்களிடத்தில் ஏதாவது பொருள் இருக்கா என்று கேட்டபோது அவர் தன்னிடத்தில் இருந்த ஒரு பொருளை சொல்லுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பொருளை வாங்கி அதை தங்களுடைய தோழர்கள் யார் வாங்கிறீங்கன்னு சொல்லி அதை விற்று அதிலிருந்து வரக்கூடிய சொற்பமான பணத்தை கொண்டு அவருடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு ஏற்பாடை செய்து சுயமாக உழைக்கும்படி சொல்லி சுயமாக உழைப்பதற்குண்டான ஏற்பாடை செய்து கொடுத்து விட்டார்கள். அந்த தொடர் வாழ்நாள் முழுக்க இதன் பிறகு யாரிடத்திலும் தேவையாகாத அளவு சுயமாக அவர் உழைக்க ஆரம்பித்து விட்டார்கள். இதுபோல் தன்னிடத்தில் கேட்டு இல்லை என்று தன்னால் இயலவில்லை என்றாலும் தங்களுடைய தோழர்களிடத்திலே சொல்லி அதை ஏற்பாடு செய்து அவருடைய தேவையை பூர்த்தி செய்து கொடுப்பது தான், அதற்கு உதவி செய்வது தான் நபி அவர்களுடைய பண்பாக இருந்தது. நபி அவர்கள் இதை மையமாக வைத்துத்தானே நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். மன் தல்ல அலா ஹைரின் கஃபாயிலிஹி, யார் ஒரு நலவான விஷயத்திற்கு வழிகாட்டுவாரோ அவர் அந்த நலவான விஷயத்தை செய்தவரை போன்றவராவார் என்று சொல்லியிருக்கிறார்கள். தன்னால் முடிந்தால் உதவி செய்வது அல்லது உதவி செய்யக்கூடியவரோடு இணைத்து விடுவது, பிறரிட்ட சொல்லி அவர்களை உதவி செய்ய வைப்பது. உதவி என்பது அல்லாஹ் சொல்லுகிற பொழுது நலவான விஷயங்களில் அமையட்டும். தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நலவான விஷயங்களிலும் தக்வாவிலும் நீங்கள் ஒருவருக்கொரு உதவி செய்து கொள்ளுங்கள். வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான், நீங்கள் பாவத்திலேயும் விரோதத்திலும் ஒருவருக்கொரு உதவி செய்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இப்போ நலவான விஷயங்களின்பால் நம்மால் இயன்ற அளவு நம்முடைய சக்தியை அதிகமாக செலவழிக்க வேண்டும். பிறருக்கு உதவக்கூடிய விஷயத்தில் நாம் பிறருக்கு உதவுகிறோம் என்று சொன்னால் ஒருவருக்கு மட்டும் நாம் உதவுவதாக நம்முடைய கண்களுக்கு தெரியும். ஆனால் அது ஒரு சமூக பிரதிபலிப்பு, ஒரு சமூக கட்டமைப்புக்கு அடித்தளமாக அமைந்து விடுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுகிற போது முஃமின்கள் ஒருவருக்கு ஒரு உதவி செய்து கொள்வது என்பது, முஃமின்களுக்குள்ள அந்த பிணைப்பு என்பது ஒரு கட்டிடத்திற்கு ஒப்பானது. அதில் எப்படி ஒரு கல் இன்னொரு கல்லை பிடித்து அந்த கட்டிடத்துக்கு உறுதியாக இருக்கிறதோ அதுபோல் ஒருவருக்கு ஒரு உதவி செய்வது என்பது ஒரு சமூக கட்டமைப்பை உறுதிப்படுத்துகிறது என்கிற கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸிலிருந்து நமக்கு அறிஞர் பெருமக்கள் எடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிற பொழுது எவர் ஒரு மனிதரை வாழ வைத்தாரோ ஒரு சமூகத்தையே வாழ வைத்தவர் போன்றவர் ஆவார் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. இப்போ நாம் ஒருவருக்கு உதவி செய்தோம் என்று சொன்னால் ஒரு சமூகத்தினுடைய கட்டமைப்புக்கு உதவி செய்தவர்கள் என்பதாக அதற்கு உறுதுணையாக இருந்தவர் போல் நாம் ஆகிவிடுகிறோம். இப்போ உதவி ஒத்தாசை என்பது வெறுமனே பொருளாதாரத்தில் ஒரு வறுமையில் இருக்கிறார், அவருடைய வறுமையை போக்குவதற்கும், ஒருவர் தேவையில் இருக்கிறார், ஒரு தேவையை நிறைவு செய்வதற்கும் அந்த பொருளாதாரத்தில் மட்டும் உதவி என்பது அல்ல. பொருளாதார உதவி ஒரு பக்கம், சிலருக்கு நல்ல ஆலோசனை தேவைப்படும். பொருளாதாரம் வைத்திருப்பார், அதை முறையாக அது வியாபாரத்திலேயோ மற்ற செலவு செய்வதிலேயோ அவர் சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் இருப்பார். அவருக்கு சரியான வழிகாட்டுதல், படிப்பிற்கு சரியான வழிகாட்டுதல், இதுபோல் நல்ல ஆலோசனை வழங்குவதும் ஒரு உதவிதான். அதே போல் சலாமை பரப்புவதும் ஒருவருக்கு ஒரு உதவி செய்து கொள்வது தான். சலாம் சொல்லுவது என்பதே நாம் ஒருவருக்கு ஒரு அன்பாக இருக்கிறோம் என்பதாகத்தான் அர்த்தம். அன்பை பரப்புவது என்பதும் உதவியாக இருக்கிறது. பாதையில் கடக்கூடிய சிறு சிறு பொருட்கள் எதையெல்லாம் இடையூறுமோ அவைகளை அகற்றுவதும் உதவிதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது நீங்கள் எந்த ஒரு நலவான விஷயங்களையும் லேசாக கருதிவிட வேண்டாம். இப்போ சின்ன உதவியாக இருக்கும், இந்த உதவியெல்லாம் என்ன ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ண போகுதா என்று விட்டுறக்கூடாது. சிறிய உதவியாக இருந்தாலும் செய்ய வேண்டும்.
ஒரு சகோதரர் வாகனத்தில் ஏறுவதற்கும் உதவி செய்ய வேண்டும், அவருடைய பொருளை தூக்கி சுமத்தாட்டுவதற்கும் உதவி செய்வது, எல்லாம் உதவி தான். இப்போ இந்த மாதிரி நாம் ஒருவருக்கொருவர் உதவி செய்வதனால், பிறருக்கு உபகாரமாக இருப்பதினால் அந்த நலவுகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எண்ணிலடங்கா கூலியை தருகிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிற பொழுது, மன் அமில சாலிஹம் மின் தக்கரின் அவ் உன்சா, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யார் நல்ல அமல் செய்கிறார்களோ, வஹுவ முஃமினுன், அவர் ஈமான் கொண்ட நிலையில், அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை கொண்ட நிலையில், ஃபலனுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, இவ்வுலகத்தில் சிறப்பான வாழ்க்கையை நாம் வாழச் செய்வோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இப்போ பிறருக்கு உதவி செய்பவர் ஒருபோதும் தாழ்ந்து போக மாட்டார், அவருடைய பொருளாதாரம் குறைந்து விடாது, அவர் சொல்லப்போனால் நிம்மதியான வாழ்க்கையை ஹயாத்தன் தய்யிபாவை பெற்றுக்கொள்வார். நாளை மறுமையில் அவருடைய செயலை விட அவர் எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகப்படியான கூலியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்க போதுமானவனாக இருக்கிறான். இதை சஹாபாக்கள் நன்கு விளங்கியதன் காரணமாக நபியவருடைய இந்த பிறருக்கு உதவுதல் என்கிற பண்பை பற்றி பிடித்து வாழ்ந்தார்கள். கண் தெரியாத மூதாட்டிக்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய ஆயுள் முழுக்க அவருடைய தேவையை பூர்த்தி செய்த வரலாறை நாம் பார்க்கிறோம். ஜனாதிபதியாக இருந்தும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தானே பசித்த குழந்தைகளுக்கு உணவுக்கின்றி கொடுத்து, இந்த அழுத குழந்தைகள், பசியால் அழுத குழந்தைகள் உணவுண்டு சிரித்து மகிழும் வரை அங்கே இருந்து வந்த நிகழ்வுகளை எல்லாம் நாம் வரலாறிலே படித்து கொண்டிருக்கிறோம். இப்போ பிறருக்கு உதவுவது, அதில் நாம் இன்பம் காண வேண்டும். எப்படி நபி அவர்கள் இன்பம் கண்டு அதற்காகவே தன்னுடைய பொருளாதாரத்தை அர்ப்பணித்தார்களோ, அதுபோல பிறருக்கு உதவி செய்யக்கூடிய விஷயத்தில் நம்முடைய அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தி அதில் ஒரு இன்பம் கண்டு சமூக கட்டமைப்பை உறுதிப்படுத்த வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அத்தகைய நற்பாக்கியத்தை எல்லா காலமும் பிறருக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய நசீபை தந்தருள்வானாக. ஆமீன். Bismillahirrahmanirrahim. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi khalaqal insana fi ahsani taqwim. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lah wa ashhadu anna sayyidina Muhammadan abduhu wa rasuluh. Allahumma salli wa sallim wa barik ala sayyidina Muhammadin wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'du, fa ya ibadallah, ittaqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun. Respected brothers in Islam, let us increase our taqwa to Allah subhanahu wa ta'ala by doing all that He commands and refraining from all the prohibitions. Allah subhanahu wa ta'ala has created mankind in a manner that they would be associated and connected with one another, so that by this means they strive to fulfill each other's needs and requirements. At times, a mu'min falls in need of money for his house rental, for his treatment of disease, or requires a recommendation in order to attain someone's assistance. But some people, despite possessing the means and ability, due to over-judgmental and suspicion and bad experience, hesitate to offer their help. The recommendations and rewards related to fulfilling the needs of people have been emphasized in such great measure that one is amazed that despite this great path available for success in the hereafter, only a few are keen to walk on this path. Every one of us will at some point in our lives experience some type of hardship or pain that hurts us. It is therefore important to explore the importance of helping others. Helping each other is a way to overcome grief that we may experience, and it can empower us in our worship to Allah subhanahu wa ta'ala. Our Rasul sallallahu alaihi wasallam says in the hadith, whoever relieves a believer's distress of the distressful aspects of this world, Allah subhanahu wa ta'ala will rescue him from the difficulty of the difficulties of the hereafter. It is one of the principles of our faith to help our fellow human beings. Allah subhanahu wa ta'ala says in the Quran, وَتَعَاوَنُوا عَلَى الْبِرِّ وَالتَّقْوَى وَلَا تَعَاوَنُوا عَلَى الْإِثْمِ وَالْعُدْوَانِ وَاتَّقُوا اللَّهَ إِنَّ اللَّهَ شَدِيدُ الْعِقَابِ. Help one another in acts of piety and righteousness,
and do not assist each other in acts of sinfulness and transgression. And beware of Allah subhanahu wa ta'ala, verily Allah is severe in punishment. A Bedouin came to Rasulullah sallallahu alaihi wasallam and asked him a question. Ya Rasulullah, we are Bedouin, teach us something that Allah will bless us. Rasulullah sallallahu alaihi wasallam then said these words, La tahqiranna minal ma'rufi shay'an. Do not belittle any good deeds that you do. It is important to remember that in our daily lives, we will encounter many people and we are not always aware of what storm they are going through in their life. A simple act of being kind can sometimes be a life-changing to someone. One of the ways in this can be done is through exchanging positive conversation or even simply smiling at someone. You never know what your smile would mean to those who are going through some difficult situation and stressful moments in their life. Even if it's pouring water from your bucket to someone else's bucket, or you meet your brother with a cheerful smile. Note that these examples by the Prophet ﷺ involves benefiting other people. Rasulullah ﷺ says, the best among you are those who bring the greatest benefits to other people. Spread the salam. It increases love between believers and reminds us that we are all in need of Allah's peace and blessing in our lives. Do this with people whom you know and whom you do not know, as long as it is gender appropriate. There is great virtue in this. And this could increase the community bonding with mutual respect and help for one another. Rasulullah ﷺ says in a hadith, you will not enter paradise until you believe, and you will not believe until you love one another. Shall I not tell you about something which, if you do, you will love one another? Spread salam among yourself. Respected brothers, supplicating or making dua for someone is a beautiful way to help your fellow Muslim. When you make a dua for someone in private, Allah subhanahu wa ta'ala sends an angel to you whom replies Amin and same to you. And if you help someone, Allah helps you. Oftentimes, people are struggling and we leave them wondering what the person is going through. If you just ask, it will help you to help them sooner or give the person clarity when they speak about the issue aloud. Listen to this. It's a wonderful story from the life of Sayyidina Abu Bakr Siddiq radiallahu ta'ala an, who was a Khalifa at the point of time when he would visit a blind elderly woman and take care of her household chores and duties every morning. She was unaware of who he was, and he kept his deeds private, as it was only discovered and relayed by another companion when he witnessed this. Anas radiallahu ta'ala narrates in a hadith where the Prophet sallallahu alaihi wasallam says, doing good to people protects one from misfortunes, calamities and destruction, and the people of goodness in this worldly life will be the people of goodness in the hereafter. We must all cultivate within ourselves the spirit of helping others. This is because the support we extend to others open doors of goodness. Rasulullah sallallahu alaihi wasallam says in the hadith, the relationship of a believer with one another is like the bricks of a building. Each strengthens the other. This means that when we help an individual, its impact is not limited to the one receiving the assistance, but also to the rest of the community. Helping others is not limited to providing financial aid alone. There are numerous deeds we can do to help others, such as giving someone sincere advice, directing them to the rightful authority in seeking help, and so forth. Allah subhanahu wa ta'ala does not look at the size of your deed, but rather the intention and the sincerity behind it. Brothers in Islam, we must always remember that we depend on one another. None of us can go through this life alone without the help of others, especially as we go through the current situation. We must realize that when we seek to remove the suffering of others, Allah subhanahu wa ta'ala will surely provide ease for us in this world and hereafter. We ask Allah subhanahu wa ta'ala to bless us in all of our
efforts and keep us on the path of righteousness. May Allah subhanahu wa ta'ala guide us in this world and hereafter. Amin ya rabbal alamin. Wabillahi taufiq wal hidayah. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh.